ஜோதிடத்துல காலபுருஷ தத்துவத்துல 8வது ராசியாக வலம் வரக்கூடிய நவகிரகங்கள்ல ரொம்ப வலிமையான கிரகம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டு வலம் வரும் விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்படக்கூடியவங்க. இது நாள் வரைக்கும் படக்கூடிய கஷ்டங்களுக்கு விடை என்னவோ, ஆனா என்ன நடந்தா என்ன? விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் என்ன தெரியுமா? மற்றவங்க வந்து இதை வந்து மைனஸாக பார்க்குறாங்க. ஆனால் ஒரு ப்ளஸ் என்னன்னா, இவங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா இவங்கள மாதிரி உறுதியான மனசுக்காரங்களை நீங்க பார்க்கவே முடியாது. மன வலிமை அதிகம். அதே போல ஒரு விஷயத்த செய்யணும் முடிவு பண்ணிட்டா அதுல தீவிரம் காட்டுவாங்க. முன் வச்ச கால பின் வைக்கிற வேலையே கிடையாது. சிந்திக்கவும் மாட்டாங்க. இது நம்ம செய்யறது கரெக்டாங்கிற அந்த செகண்ட் ஆப்ஷனுக்கே போக மாட்டாங்க. ஆனா செய்யறதுக்கு முன்னாடி பல முறை யோசிப்பாங்க. நல்ல ஒரு எதையுமே ஒரு மேலோட்டமெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஆழமாக ஆராய்ந்து மறைந்திருக்கக்கூடிய உண்மையை கண்டுபிடிச்சு அப்பதான். ஆனா இவங்களை ஏமாத்துறது ஈஸி இல்லதான். ஆனா இவங்களே ஈஸியா ஏமாந்துருவாங்க. புரியுதுங்களா? கண்ணை மூடிக்கொண்டுதான் குதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கண்மூடித்தனமான நம்பிக்கையை யார் மீது வைக்கணும், யாரை நம்பணுங்கிற ஒரு பாகுபாடே இல்லாம வச்சிருவாங்க. ஆனா அவங்களோட பிறவி குணம் இவங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்தக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு வரம்னே சொல்லலாம். அதாவது ஒரு தப்பு இருக்கு, ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொய் இருக்கு அப்படின்னாக்கா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. நல்லவங்க யார் கெட்டவங்க தெரியுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை தான் கொடுத்து பார்க்கலாமே அந்த மாதிரி. என்ன இது என்ன விளையாட்டா? அந்த மாதிரி நீங்க பல பேருக்கு வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு வாழ்க்கையை இழந்து நிக்கிறீங்களே, ஏன்? உங்கள மாரி ஒரு கனிக்கூடிய குணம் இருந்துச்சு. ஒருத்தர் நல்லவனா கெட்டவனா அவனால நமக்கு நல்லதா கெட்டதான்னு தெரிஞ்சிருச்சுன்னா, மற்ற ராசிகள்லாம் இந்நேரம் நல்லா இருந்திருப்பாங்க. அத தெரிஞ்சவங்க யாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அத பயன்படுத்தலங்கிறத நீங்க ஒரு உதாரணம். துணிவு, மன வலிமை, ரகசியத்த காக்குறதுல உங்கள விட்ட ஆட்களே கிடையாது. ஒருத்தன் வந்து சொல்றான் ஒரு விஷயத்த. ஆனா மற்ற ராசிக்காரர்களோ இல்ல மத்தவங்களோ வச்சுக்கோங்களேன். அது வந்து ரகசியம் காக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா செத்தாலும் உண்மை வெளிய சொல்லாத ராசினாக்க விருச்சிக ராசிய சொல்லலாம். ஒரு விஷயத்த மனசுல வச்சுட்டா போதும், சாதிக்காம விட மாட்டாங்க. அந்த உறுதித்தன்மை வந்து மத்தவங்களுக்குலாம் ஒரு எடுத்துக்காட்டே சொல்லலாம். அதே போல தெய்வத்தை ரொம்ப நம்புவீங்க. நீங்களா மருத்துவரா இருந்துட்டா, அந்த நோயாளிகளுடைய அந்த மன வலிமைய அழகா கையாளுவீங்க. இப்போ உதாரணத்துக்கு தீவிரமான நோய் பாதிப்பினால ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, உங்ககிட்ட மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியத்த குடுத்து, மன வலிமைய வந்துட்டு மேம்படுத்தி, தீவிரமா போராடி அவங்கள வந்து சரி பண்ணிடுவீங்க. உளவியல் துறையில, சிகிச்சை துறையில இந்த விருச்சிக ராசிகள்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதிகார தோரணையில தான் சுத்திட்டு இருப்பாங்க. ஜட்ஜ் ஆகுறது, போலீஸ் ஆகுறது, ஓகேங்களா? இந்த சிபிசிஐடில வந்து விருச்சிக ராசியில ஈஸியா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இவங்க அதுல இருந்தாலே சாதிப்பாங்க. வலிமையான ஆளுமை, கவர்ச்சிகரமான பேச்சு, அரசியல், நிர்வாகம், படை, போலீஸ், அதிகாரத்துறைகள்ல உயர்த்தக்கூடிய அமைப்பு, செல்வாக்கு, இவங்க இருக்கக்கூடிய இடம்லாம் சும்மாலாம் இருக்காது. இவங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு காந்த சக்தி மாரி மத்தவங்கள ஈர்க்கும். கூடவே தனியா அடையாளம் பெற்று இருக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. செமையா இருக்கே! நெறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு மைனஸும் இல்லையே! இந்த அளவுக்கு விருச்சிக ராசி இருந்து ஏம்மா எல்லாரும் விருச்சிக ராசிய மட்டும் வெறுக்குறாங்க? இல்ல சொல்லு பார்க்கலாம். நீ சொல்றது எல்லாமே கரெக்ட்டு தான். எங்களால வந்து முன்ன வச்ச கால பின்ன வைக்க முடியல. மனசுல வச்சத வந்துட்டு சாதிக்காம விட முடிறதில்ல. ஆனா என்னதான் பண்றது? எங்களுக்கு யாருக்குமே புடிக்க மாட்டேங்குது. எல்லாரும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நாங்க என்னதான் பண்றது? நாங்க நினைக்கிறத செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா செய்றோம். அது வந்து மத்தவங்களுக்கு தப்பா தெரியுது. அதுக்கு நாங்க என்ன பண்ணட்டும்? இதுநாள் வரைக்கும் என்ன பண்ணீங்க? யார் என்ன சொன்னா என்ன, செஞ்சா என்ன? என் வேலை உண்டு, நான் உண்டு. நான் செய்றதுல நியாயம் இருக்கு, தர்மம் இருக்கு. கடவுளுக்கு கட்டுப்பட்டு தான் நான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். உண்மைதானே? அத மட்டும் பண்ணுங்க. யாருக்காகவும் எதையும் நீங்க மாத்திக்கவே வேணாம். நீங்க மாத்திக்கணும்னு நெனச்சா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். கேர்லெஸ். நேரம், காலம் போனால் திரும்ப வராது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதேபோல தீவிரமா இருங்க, வேணான்னு சொல்லல. ஆனா கொஞ்சம் தளர்த்திக்கிட்டா சிறப்பு. யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க. இந்த உன்னுடைய தோற்றம் எப்படி தெரியுமா இருக்கு மத்தவங்களுக்கு? அகங்காரமா தெரியுது. ரொம்ப கர்வம் புடிச்சவங்களா வந்துட்டு தெரியுது. அத மட்டும் கொஞ்சம் தளர்த்திக்கிட்டா இன்னும் சிறப்பு. ஸோ இப்படி அப்படின்னு உயர்வா பேசக்கூடிய இவ்ளோ அழகான விஷயங்கள வச்சுக்கிட்டு விருச்சிக ராசி கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னவோ? நேரம் சரியில்லையோ? காலம் சரியில்லையோ? எந்த கிரகம் எங்க உட்காந்துட்டு என்ன பாடாப்படுத்தோ தெரியலையோன்னு யோசிக்கிறீங்களா? அதற்கான விடை இப்ப நான் சொல்றேன். உங்கள பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில முன்னேற பல விதங்கள்ல முயற்சி பண்ணிட்டீங்க.
பல நேரங்கள்ல பல பேரால ஏமாந்தும் போயிட்டீங்க. எப்படியாச்சும் ஒரு விஷயம் செய்யணும்னு தீவிரமா முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த சமயத்துல நல்லா நம்ப வச்சு கழுத்த அறுத்திருப்பாங்க. துரோகிகளுடைய ஆதிக்கம் அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசி விருச்சிக ராசி. விறுவிறுன்னு முன்னேறுற மாரி இருக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, விறுவிறுன்னு ஆல்ரெடி இருக்கிறதுமே வந்து போன மாரி தான் வாழ்க்கை இப்போ இருக்கும். குறிப்பா பண விஷயங்கள்ல பல விதங்கள்ல ஏமாந்துருப்பீங்க. ஸோ உங்கள பொறுத்தவரைக்கும், இப்போ ஜோதிட ரீதியா முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குருவால உங்க வாழ்க்கையில இப்ப நான் சொல்லிட்டு இருந்த எல்லா கஷ்டங்களுக்குமே ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்றேன். இப்போ வந்து குரு பகவான பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 8ஆம் வீட்ல அமர்ந்து தீராத தொல்லைகள குடுத்துட்டு இருந்தாரு. 8 அப்படின்னாவே அஷ்டமங்க. அந்த இடத்துல எந்த கிரகம் வந்து உட்கார்ந்தாலும் சரி, பாதிப்பு பல வகைகள்ல வரும். அந்த இடத்துல இப்ப குரு இருக்கிறதுனால, இது நாள் வரைக்கும் ஏதோ அவரால முடிஞ்சது என்னன்னாக்க, எதையுமே உங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்காம இருந்தாரு. மத்த கிரகங்கள் தரக்கூடிய தொல்லைகள தடுக்க முடியாம இருந்தாரு. ஸோ 8ஆம் இடம் அப்படிங்கிறது நான் 19 என்ன சொல்லுவோம்? குருவால தீராத தொல்லைகள் வரும் அப்படின்னு சொல்லிருவோம். ஆனா அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் பாக்கியத்துல அமரக்கூடிய இந்த குருவால நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டாக போகுது. அது நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் அப்படிங்கிறது அதிசார குரு பயிற்சி பலன்கள். இதுவரைக்கும் எத தொட்டாலும் தள்ளி போயிருக்கும். ஆரோக்கியத்துல பின்னடைவு, சலிப்பான மனநிலை, எல்லாத்தையுமே கஷ்ட காலத்த மட்டுமே அனுபவிச்சிருப்பீங்க விருச்சிக ராசிக்காரங்க. இனி ஆஸ்வாசம் ஆக போறீங்க. "அப்பா சாமி முடியலடா எங்கடா போறது?" அப்படின்னு ஒரு மாரி மனக்குழப்பத்துல கத்தலாமா, கதறலாமா, யார்ட்ட போய் அழுகுறதுன்னு கூட இருந்திருப்பீங்க. சில சமயம் ஓன்னு அழுதுருப்பீங்க. ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி. உங்கள பொறுத்தவரைக்கும் அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து பாக்கியத்துல வந்து அமரக்கூடிய குரு பகவான் டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் பலவிதமான நன்மைகளை தரப்போறார். "தம்பி, இது நாள் வரைக்கும் உன்ன வந்து தொல்லை பண்ணிட்டேன். தொல்லை குடுத்ததுக்கு மன்னிச்சுக்கோ. சரி நான் இது நாள் வரைக்கும் குடுத்த தொல்லைக்கு வந்துட்டு ஒரு பரிகாரம் பண்ணிட்டு போறேன்." அப்படிங்கிற மாதிரி குரு வந்து உங்களுக்கு பல நன்மைகளை தரப்போறார். அது என்ன? இப்போ 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு அமர்ந்து உங்க ராசியே பார்க்க போறார். இந்த அதிசார குருங்கிறவரு 48 நாட்கள் சஞ்சாரம் பண்ண போறார். கடகராசி, குரு பகவானுடைய உச்ச வீடு. அங்க இருந்து தாங்க உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போறார். இது நாள் வரைக்கும் தொட்ட காரியம் தடை, எத தொட்டாலும் கஷ்டம், கண்ணீர் இதுக்கு மட்டுமே சொந்தக்காரர்களான நீங்க, தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக மாறும். இழுபறியாக இருந்த நிலை மாறும். பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேருவீங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்துல மழலை செல்வத்தை பெற போறீங்க. வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை அமையும். அதே போல நீங்க இப்போ செய்யக்கூடிய வேலைகள்லே நீங்க நினைச்ச மாதிரி சாதிக்க போறீங்க. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி வியாபாரம் அப்படிங்கிறது அமோகமா இருக்க போகுது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. நல்ல அனுபவம் வாய்ந்த பணியாளர்களை வேலைக்கு சேர்க்க போறீங்க. கடைய வந்து வேற இடத்துக்கு மாத்துறதோ, புதுப்பிக்கிறதோ நினைச்சிருந்தா அதை செய்யக்கூடிய சரியான காலகட்டம், அதற்கான வாய்ப்புகளுமே அமையும். இதுல குரு பகவானுடைய பார்வைங்கிறது உங்க ராசியிலேயே விழுவதால அழகு, இளமை இது எல்லாமே கூட போகுது. சோர்ந்திருந்த உங்களுடைய முகம் பொலிவு பெற போகுது. அனைத்திலுமே வெற்றி பெற போறீங்க. தன்னம்பிக்கை தைரியத்தோட வளம் வர போறீங்க. முன்னேற்ற பாதையில நடை போட திட்டம் தீட்டுவீங்க. இதோட குரு பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டை பார்க்கிறார். உங்களோட முயற்சிகள் பலித்தமாகும். தொட்ட காரியங்கள்ல ஜெயிச்சு காட்டுவீங்க. இளைய உடன்பிறப்புகள் உறவுகளால நன்மைகள் அதிகமாகும். இதுல குரு பகவான் ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தைகள் வழியில மகிழ்ச்சி உண்டாகுது. பிள்ளை பாக்கியத்தை எதிர்பார்த்திருக்கும் உங்களுக்கு அந்த பாக்கியம் இப்ப கிடைக்கும். பிள்ளைகளுடைய திருமண விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள்ல சாதகமான சூழ்நிலை அமைஞ்சு திருமணம் முடியும். அதே போல மேற்படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகணும்னு விருப்பப்படக்கூடிய குழந்தைகளுக்கு உரிய வசதிகளை செஞ்சு கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. இந்த அதிசார பயிற்சிங்கிறது குறிப்பா அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்களை பெற போறீங்க. மொத்தத்துல இந்த அதிசார குரு பயிற்சிங்கிறது தொட்டதை துலங்க செய்யும். சோர்ந்து கிடந்த விருச்சிக ராசிக்காரர்களை உங்களை சுறுசுறுப்பா மாத்த போகுது. குறிப்பிட்டு சொல்றேங்க, குருடைய பார்வைங்கிறது 5ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடத்துக்கு உங்களுக்கு வந்து உரித்தாகுது. 5ஆம் இடம்ங்கிறது மீனங்க, பிள்ளைகள், கல்வி, படைப்பாற்றல். 7ஆம் இடம்ங்கிறது ரிஷபம், திருமணம், வாழ்க்கை துணை, வியாபாரம், கூட்டாண்மை. 11ஆம் இடம்ங்கிறது கன்னிங்க, வருமானம், லாபம், புதிய தொடர்புகள். இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் என்ன? மிதுனராசியில குரு இருக்கிறதுனால அது உங்களுக்கு 8ஆம் வீடா இருந்துச்சு. உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை, அறுவை சிகிச்சை கூட செஞ்சிருக்கலாம்.
அதே போல சொந்த பந்தங்கள் கிட்ட சண்டை சச்சரவு, புரிஞ்சுக்காம பிரிஞ்சு போறது, தொழில திடீர் தடைகள், அதிகாரிகளால சிக்கல், வேலையில தாழ்வு, எதிர்பாராத செலவு, கடன் அதிகமாகிறது, மனசுல பயம், குழப்பம், ஆன்மீகத்துல நாட்டம் இல்லாத நிலை, ரொம்ப கடினமான நிறைய விஷயங்களை அனுபவிச்சிட்டீங்க. ஆனா இந்த கடகராசியில வரக்கூடிய குருவால இனி பாக்கியம் தாங்க. 9ஆம் இடத்துல குரு வந்தா அதிர்ஷ்டம் பெருகும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே மெதுவா விலக போகுது. அதே போல 7ஆம் இடத்துடைய பார்வை இருக்கிறதுனால திருமண யோகம், வாழ்க்கை துணை கிட்ட சீரான அந்யுன்யம் இருக்கும். வியாபாரத்துல புதிய கூட்டாளிகள் கிடைப்பாங்க. அதே போல 5ஆம் இட பார்வைங்கிறது பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை உண்டு. பிள்ளையுடைய கல்வியில சிறப்பா முன்னேற்றம் பார்ப்பீங்க. குழந்தைகளால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் உண்டு. அதே போல குழந்தை பேரு இல்லாம தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாகும். அடுத்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் வியாபாரத்துல லாபம், புதிய வாடிக்கைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிறது, உயர்ந்த தொடர்புகள் கிடைக்கிறது, ஆன்மீகத்துல முன்னேற்றம், புண்ணிய யோகங்கள் பெருகும், தெய்வ அருள் கூடுது. இதோட நீ கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, குருவுடைய அந்த அதிசார பயிற்சிங்கிறது உங்களுக்கு உடனடியாக பலன் வராது. மெதுவாக தான் முன்னேற்றம் வரும். எடுத்த உடனே வந்து பார்த்தினாக்க உடனே சரியாகிற மாதிரிலாம் இருக்காது. அதே போல் செலவு இருக்கும். ஆனால் இது நாள் வரைக்கும் நடந்த மாதிரி வீண் செலவோ விரைய செலவோ கண்டிப்பாக இருக்காது. ஆன்மீக செலவு, குடும்பத்திற்கான புண்ணிய செலவுகள் தான் பண்ணுவீங்க. சந்தோஷத்துக்கான செலவுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வேலையில் கொஞ்சம் அழுத்தம் இருக்கும், நேரம் போதாமல் இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோங்க, நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க. வெளியூர் பயணம் போறீங்க அப்படின்னா திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம். யாரையும் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் நம்பாதீங்க நம்பாதீங்க நம்பாதீங்க. பண விஷயத்துல ரொம்ப கராரா இருக்கணும். இது குருவனுடைய இந்த 9ஆம் இட அமர்வுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெருகுன்னு சொல்லிட்டேன். இது வந்து கண்டிப்பா பண விஷயத்துலேயும் தான். தொழில் சிறப்பா இருக்கும், உத்தியோகம் சிறப்பா இருக்கும். அதே போல நீங்க எந்த துறைகள் இருந்தாலும் சரிங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. இது நாள் வரைக்கும் உங்களை ஏளனமா நினைச்சவங்களாம் அண்ணாந்து பார்க்கக்கூடிய வகையில, கை கட்டி வாய் பொத்தி ஓரமா நின்று வேடிக்கை பார்க்குற வகையில நீங்க ராஜ நட போட போறீங்க. செவ்வாய் பகவானை அதிபதியா வச்சிருக்கனால விருச்சிக ராசிங்க ரொம்ப தீவிரமான ஆட்கள். அதாவது சும்மாவே அவன் ஆடுவான், இதுல சலங்க வேற கட்டி விட்டீங்களா அப்படின்னு மத்தவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு குரு வந்து சலங்கை கட்டி ஆட விட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் வராரு. சந்தோஷமா இருக்குங்க விருச்சிக ராசிக்கு இந்த மாதிரி பலன்களை நம்ம சொல்றப்போ. ஏன்னா பயங்கரமான கஷ்டம். அதாவது மற்ற ராசிகளாவது புலம்பிடுவாங்க, அந்த விருச்சிக ராசியால வெளியில சொல்லவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய கஷ்டம் வெளியே சொன்னா கூட நமக்கு கௌரவம் போயிடுமோ, அந்த மாதிரி இந்த வரட்டு கௌரவம், வீண் கௌரவம், உள்ளுக்குள்ள ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல, வெளியில அசிங்கப்படக்கூடாது கடவுளே அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. இனி அப்படிலாம் ஒன்றும் நீங்க மறைச்சு வாழணும்லாம் அவசியமே கிடையாது. உள்ளுக்குள்ளேயும் சரி வெளியிலயும் சரி கெத்தா இருக்கலாம். ஓகேங்களா? யாரோட உழைப்பும் உங்களுக்கு உயர்வை தரல, உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு உயர்வை தரப்போகுது, உன்னதத்தை கொடுக்க போகுது. யாரா நீ அப்படின்னு கேட்டவங்கெல்லாம் யாரா நீ அப்படின்னு ஆச்சரியமா கேட்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியை பார்க்க போறீங்க. குரு உங்களுக்கு பயங்கரமான முன்னேற்றத்தை கொடுக்க போறார். இது அதுதான் கிடையாது. இப்போ வந்து இப்போ யோசிப்பீங்க, இதெல்லாம் பணக்காரங்க நடக்கும் போல, நான்லாம் கூலி வேலை செய்யறேம்மா. ஒரு நிமிஷங்க. விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், விருச்சிக ராசியில கூடிய அனைத்து நட்சத்திரங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய பலன்கள் பொருத்தமாகும். அதாவது இது நான் வந்து பொதுவான விஷயங்களை சொல்றேன். இப்போ யாரா வேணா இருங்க, எந்த துறைகள் வேணா வேலை செய்யும், அந்த துறைகள்ல நம்ம முன்னேறும் நினைப்போம். இப்போ வந்து ஒரு கூலி வேலை செய்யறவங்க என்ன ஆசை, ஒரு நல்ல ஒரு வீடு கட்டணும், குழந்தைகள் நல்லா படிக்க வைக்கணும், இந்த மாதிரி ஆசைகள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு வருமானம் வரும். கூலி வேலை செய்றீங்க, ஒரு நாளைக்கு 100 ரூபா 150 ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த கூலி வேலை வந்து நிரந்தரமா கிடைக்காது இல்லையா? ஆனா இனி நிரந்தரமான வருமானத்துக்கு ஒரு வழி பிறக்கும். கடகணி வைக்கிறதுக்கு ஒரு வழி பிறக்கும். தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்புகள் அமையும். கடன் உதவி கிடைக்கும். பணம் கையில தாராளமா பொருளும். உடைய பணம் வெளியில மாட்டிருந்தா அது திரும்ப வரும். குருவை பொறுத்த வரைக்கும் தனக்காரகன், தனத்துல ஒரு குறையும் வைக்க மாட்டார். ஸோ விருச்சிக ராசி இது நாள் வரைக்கும் அஷ்டமத்துல உட்கார்ந்து இந்த குருவால எதுவும் பண்ண முடியல. சொல்லப்போனா அவரும் சேர்த்து உங்களுக்கு தொல்லையை கொடுத்துட்டு இருந்தாரு. இனி அதெல்லாம் பண்ண முடியாது. அவரை பொறுத்த வரைக்கும் தொல்லையும் கொடுக்க மாட்டாரு. ஆல்ரெடி மற்ற கிரகங்களால உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகளையுமே தடுத்து நிறுத்தி உங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து, உங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்து, தம்பி இது நாள் வரைக்கும் நீ பட்ட கஷ்டம் போதும், கண்ணீரை தொடச்சிக்கிட்டு நான் குடிக்கூடிய வாய்ப்பு மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோ, வாழ்க்கையில மேலே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோட ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்க. விருச்சிக ராசியில நம்பிக்கை வச்சுட்டா போதும், நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை அடையாம விட மாட்டீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், இதை மட்டும் நீங்க விருச்சிக ராசி மாத்திக்கும். உங்க பிடிவாத குணத்தையும் உங்களுடைய உறுதித்தன்மையும் திட்டமிட்டு உடைய இலக்கை நோக்கி வைங்க. அப்புறம் பாருங்க, ஒரு ஆளு உங்களை ஒன்றும் சொல்ல முடியாது. அதாவது அந்த தெய்வமே இறங்கி வந்து டே உன்னாலாம் முடியாதுடான்னு சொன்னா கூட சரி, தெய்வத்தையே ஒதுக்கி வச்சுட்டு முன்னேறி போவீங்க. வாழ்த்துக்கள். உடைய தீவிர தன்மைக்கு
உடைய நல்ல மனசுக்கு நல்ல காலம் குருவால வந்திருக்கு, பயன்படுத்திக்கோங்க. இதோட இந்த குரு தரக்கூடிய பலன்கள் எல்லாமே சீக்கிரமா உங்களை வந்து சேரணும் அப்படின்னா தினமும் காலையில குரு வழிபாடு செய்யறது சிறப்பு. அதே போல வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்காக விரதம் இருக்கிறது, மஞ்சள் நிற உடை அணிஞ்சுக்கிறது, ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி நெற்றியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சளை வந்து திருநீர் போல இட்டுக்கிறதுலாம் சிறப்புங்க. பெண்களா கூடிய பட்சத்தில் மஞ்சள் குங்குமம் சேர்த்து பயன்படுத்துங்க. அதே போல ஓம் குரு பகவானை போற்றி போற்றி இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க, அனுதினமும் சொல்லுங்க, சிறப்பு. ஓகேங்களா? அதே போல மஞ்சள் நிற ஆடைகளை, மஞ்சள் நிற பூக்களை, மஞ்சள் நிற பொருட்களை, மஞ்சள் நிற பொருள்னாக்க நீங்க உணவுப் பொருட்கள் கொடுக்கலாம், பருப்பு இந்த மாதிரி. இதை வந்து தானம் கொடுப்பதால குரு பகவானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும். அதே போல விருச்சிக ராசி செய்யவே கூடாத விஷயம் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க, யார்ட்டையும் வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க. அது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பணிவா நடந்துக்கோங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, மற்றவங்களுக்கு உங்களுடைய தோற்றம் வந்து அகங்காரமா தெரியுது, நீங்க பேசக்கூடிய பேச்சு மற்றவங்களுக்கு வந்து எரிச்சல் ஊட்டுற மாதிரி இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ என்கிட்ட கூட சண்டைக்கு வருவீங்க, நான் அப்படிதான் பேசுவேன், என்ன நீ என்ன ஜட்ஜ் பண்றது, என் கேரக்டரை பத்தி நீ என்ன பேசுறது அப்படின்னு சண்டைக்கு வரீங்க. அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க, தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. ரொம்ப நல்லவங்க நீங்க. உங்களை வந்து வெளிப்படுத்த தெரியாம நீங்க வந்து உங்களுடைய கேரக்டரை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க. சொல்லப்போனாக்க தேவர்களுக்கு நிகரான குணம் உங்ககிட்ட இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு அசுரர்கள் மாதிரி இருக்கீங்க அப்படின்றது தான் இப்போ பெரிய தடையாவே இருக்கு. நிறைய வாய்ப்புகளை இதனாலவே இழந்திருக்கீங்க. கொஞ்சம் பார்த்து பக்குவம் பேசி பழகிட்டீங்க அப்படின்னாக்க வார்த்தைகளை இனிமையா கையாள பழகிட்டாவே உங்களை போல உயர்வை பார்க்க இன்னொரு ஆள் பிறந்தாங்க வரணும். ஸோ முடிவா சொல்றேன், உங்களுடைய பார்வைங்கிறது திருமணம், பிள்ளைகள், வருமானத்துல அதிக முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. எல்லா துறைகளுமே மனநிறைவை பார்க்க போறீங்க. அதே போல் புண்ணியஸ்தலங்களுக்கு போயிட்டு வரீங்க. தெய்வ அருள் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு. ஒட்டு மொத்தமா விருச்சிக ராசிக்கு மிதுனத்துல இருந்து கஷ்டத்தை கொடுத்த, குழப்பங்களை கொடுத்த குரு பகவான் அக்டோபர் 18ஆம் தேதி முதல் கடகத்துல உச்சம் பாக்கியஸ்தானத்துக்கு வர்றதுனால உடைய வாழ்க்கையில நல்ல அதிர்ஷ்டம், முன்னேற்றம், பாக்கியங்கள் எல்லாமே பெருக போகுது. திருமணம், பிள்ளைகள், தொழில், வருமானம் அனைத்திலுமே நல்ல வளர்ச்சியை உண்டாக்க போறாரு. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்மையிலேயே ஆமான்னு தோணுது, நீங்கள் சொல்கிறது சரிதான்னு தோணுச்சுனாக்கா கமெண்ட் பாக்ஸில் ஆம்னு சொல்லுங்கள். அதே போல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் குரு பகவானை போற்றி போற்றுன்னு குருடிய மந்திரத்தையுமே 3 முறை எழுதுங்க, சிறப்பு. உன்னுடைய நல்ல குணத்துக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இனியாவது நல்லவங்க கெட்டவங்க, எது நல்லது எது கெட்டது, நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இது போன்ற ஒரு தெளிவான சிந்தனையோட திட்டமிடுதலோட செயல்பட்டு பாருங்க. நாளும் பொழுதும் உங்களுக்கு துணை வரும். 4 புறங்களில் இருந்தும் பணம் வரும். 8 திக்கில் இருந்தும் உங்களுக்கு உதவிகள் வரும். நீங்க நினைச்சா அது நடக்கும். நடக்கிறது எல்லாமே நீ நினைச்சதாவே இருக்கும். இதுல உங்களுக்கு விருப்பம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல உடைய ஜாதக கட்டத்துல லக்னத்தை வந்து 1ஆம் இடம்னு கணக்கு வச்சுக்கோங்க. அங்கிருந்து செவ்வாய் பகவான் எந்த இடத்துல இருக்கார், அதே போல குரு பகவான் எந்த இடத்துல பயணம் பண்றாரு, செவ்வாய் கூட எந்த கிரகங்கள் கூட்டணியில இருக்காங்க, குரு கூட எந்த கிரகங்கள் கூட்டணியில இருக்காங்க, இது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அதற்கான விளக்கம் கமெண்ட் பாக்ஸ்ல நம்ம சொல்லிடலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் பிடிக்கினாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றிங்க.